வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் ஹரிகிருஷ்ணன் பேசுகிறேன். லாஸ்ட்டாக நம்ம போயம் பார்த்தோம். அதில் காசில் அப்படிங்கிற போயம் பார்த்தோம். இப்போ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, காட் சீஸ் ட்ரூத் பட் வெயிட்ஸ் அப்படிங்கிற வார்த்தை அதில் பார்க்க போகிறோம். கடவுள் உண்மையாக இருக்கிறார் அப்படிங்கிற வார்த்தை, காட் சீஸ் த ட்ரூத்து, உண்மையாக இருக்கிறார், பட் வெயிட்ஸ் காத்து இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு மீனிங். இதில் இது ஒரு சப்ளிமெண்ட்ரி, சும்மா ஒரு கதை. இது இந்த கதையில் இப்போ நம்ம அதை பார்க்க போகிறோம். இந்த டவுன் ஆஃப் விளாடிமிர் லிவ்டு யங் மர்ச்சன்ட் நேம்டு இவான் டிமிட்ரிச் அக்ஷனோவ் ஹேட் 2 shops in the house of his own. ஸோ அக்ஷனோவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் இருக்கான். அவன் ஒரு மர்ச்சன்னாக்கா ஒரு வியாபாரி. அவனுக்கு 2 கடை இருக்குது, ஒரு வீடு சொந்தமாக ஒன்று இருக்குது அவனுக்கு. அதான் அந்த கதைகளில். அக்ஷனோ வாஸ் ஹேண்ட்ஸம் ஃபேர் ஹேர்டு. அவன் பார்க்குறது ரொம்ப அழகாக இருப்பான். அதில் கர்லி ஹெட்டட் ஃபெலோ. அவன் முடி பார்த்தீங்கன்னாக்கா சுருண்டு அதில் இருக்கும். ஃபுல் ஆஃப் ஃபன், எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா என்ஜாய்மெண்ட் பண்ணிக்கிட்டே ஜாலியாக இருந்துக்கிட்டே இருப்பான். வெரி ஃபாண்ட் ஆஃப் சிங்கிங், எப்பொழுதும் பாட்டு பாடிக்கிட்டே இருக்கிறதா அவனுக்கு வேலை. அதில் when quite young man he had been given the drink. எப்போ பார்த்தாலும் என்ன மது சாப்பிட்டுக்கிட்டே அதில் ஜாலியாக அதில் இருந்துக்கிட்டே இருப்பான். இட் வாஸ் எ ரிட்டஸ் when he had too much. அப்போ என்ன பண்ணுவான், ரிட்டர்ஸ் அப்படின்னாக்கா அதிகப்படியான தனக்கு கண்ட்ரோல் அடங்க முடியாமல், ரைட்டர்ஸ்னாக்கா கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அதிகப்படியாக வர்றது பேருனாக்கா அதிகப்படியாக நம்ம என்ஜாய்மெண்ட் பண்ணுவோம். அதில் ஆஃப்டர் he married he gave up the drink except now then. கேவ் அப்னாக்கா ஃப்ரேசல் அப்படி கொடுத்துருக்கான். அதில் ஃப்ரேசல் அப்படின்னாக்கா கையை விடுதல் அர்த்தம். கல்யாணம் பண்ணது பிறகு என்னன்னாக்கா அந்த மது குடிக்கிறத அவன் கையை விட்டுறான். அதில் கை விடுதல் அப்படின்னு அர்த்தம். நம்ம கேவ் ஃப்ரேசல் அப்படி வச்சுக்கலாம். எக்ஸப்ட் நவ் தென், இப்போ உள்ள கல்யாணத்துக்கு பிறகு. அதில் ஒன் சம்மர் அக்ஷனோ வாஸ் கோயிங் டு த நிசி ஃபேர். ஒரு நாள் என்ன பண்ணுறான்னாக்கா, அக்ஷனோ ஒரு வியாபாரத்து வழியாக நிசி ஃபேர் அப்படிங்கிற ஒரு சிட்டிக்கு வந்துட்டு போகிறான். அண்ட் ஹி ஹேட் பேர்ட் எ குட் பை டு ஹிஸ் ஃபேமிலி. அப்போ என்ன பண்ணுறானாக்கா, அவன் மனைவிட்ட டாட்டா சொல்லிட்டு அதில் கிளம்புறான். ஹிஸ் ஒய்ஃப் செட் ஹிம். அப்போ அவன் மனைவி அந்த இடத்துல சொல்கிறான், இவான் டிமிட்ரிச் டோன்ட் ஸ்டார்டட் நவ், டோன்ட் ஸ்டார்ட் டுடே அப்படிங்க. இன்றைக்கி நீங்கள் கிளம்ப வேண்டாம் அப்படின்னு அந்த மனைவி அதில் மறுத்து அதில் சொல்கிறா. அதில் ஐ ஹாவ் ஹேட் எ பேர்டு ட்ரீம் அபவுட் யூ. அப்போ எதுக்கு போகணும் அப்படின்னாக்க அவன் மனைவி சொல்கிறான், நான் ஒரு மோசமான ஒரு கனவு கண்டேன் அப்படின்னு அதில் சொல்லுவான். ஆக்சுவலாக லாஃப்டு அண்ட் செட் யூ ஆர் அஃப்ரேட் தட் வென் ஐ கெட் ஃபேர் ஐ ஷல் கோ ஆன் த ஸ்பேர். உடனே சிரிக்கிறான். அதில் பார்த்துட்டு மனைவியை பார்த்தோன்னே சிரிக்கிறான். எதுக்குனாக்க, நீ என்னை பார்த்து நீ பயப்படுறியா? when I get the fare, நான் எப்பொழுதும் போய் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு ஏதாவது சண்டை போட்டுக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறியா? ஐ ஷால் கோ ஆன் திஸ் ஃப்ரீ, நான் எப்பொழுதுனா கொஞ்சம் ஜாலியாக இருந்துகிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லுவான். ஹிஸ் ஒய்ஃப் ரிப்ளைடு. அவன் மனைவி என்ன பண்ணுறா, அதை பதில் சொல்கிறான். ஐ டோன்ட் நோ வாட் ஐ எம் அஃப்ரைட் ஆஃப் யூ. நான் எதுக்கு பயப்படுறேன் அப்படின்னாக்கா எனக்கு தெரியல, ஆனால் இருந்தால் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு மனைவி சொல்கிறான். ஸோ ஆல் ஐ நோ இஸ் தட் ஹி ஹேட் பேர்ட் அ ட்ரீம். அப்போ சொல்கிறா, எனக்கு ஒரு கனவு இருந்துச்சு அப்படின்னு. ஐ ட்ரீம்ட் யூ ரிட்டர்ன் ஃப்ரம் த டவுன். நான் ஒரு கனவு கண்டேன், நீங்கள் போயிட்டு ரிட்டர்ன் திரும்பி வரும்பொழுது when you took off your leap I saw your hair grey quite grey. ஸோ நீங்கள் டவுன்லேருந்து ரிட்டர்ன் திரும்பி வரும்போது உங்களுடைய முடி கலர் என்ன கலராக இருந்துச்சுன்னா கிரே, சாம்பல் நிற கலராக அது மாதிரி இருந்துச்சு. அது மாதிரி தான் நான் கனவு கண்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஆக்சுவலோ லாஃப்டு தட் இஸ் லக்கி சைன். அப்போ என்ன பண்ணால் சிரிக்கிறான். ஸோ தட் இஸ் எ லக்கி சைன். இது ஒரு லக்கினாக்கா ஒரு நல்ல ஒரு இதுதானே அப்படின்னு சொல்கிறான். அதில் ஹி செட் ஹி see if you don't sell out my goods I bring some presents from the fair. அப்போ என்ன சொல்கிறான், ஒரு ஆப்ஷன் சொல்கிறான். அதில் நான் எல்லாத்தையும் விற்காமல் கொள்ளாமல் இருந்துச்சு அப்படின்னாக்கா உனக்கு ஒரு நல்ல ஒரு ப்ரெசென்ட்னாக்கா நல்ல ஒரு கிஃப்ட் உனக்கு கொண்டாந்து தரேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ ஹீ செட் பை குட் பை டு ஹிஸ் ஃபேமிலி அண்ட் ட்ரோ அவே. அவன் என்ன பண்ணான், மனைவிட்ட டாட்டா சொல்லிவிட்டு கிளம்பி போகிறான். when he had travel half away, he met a merchant. அவன் போகிற வழியில் போயிட்டு இருக்கும்பொழுது ஒரு வியாபாரியை, அவங்க கூட ஒரு மர்ச்சன்ட்னாக்கா ஒரு வியாபாரியை சந்திக்கிறான். whom he knew, அவனை ஏற்கனவே தெரிஞ்சவனை சந்திக்கிறான் போகிற வழியில். they put up at the same inn in the night. அப்போ என்ன பண்ணால் 2 பேரும் ஒரே இடத்துல தங்குறான். புட்டப்னாக்கா தங்க வைத்தல் அப்படின்னு அர்த்தம். ஸோ சேம் இன் அப்படின்னாக்கா ஒரு சத்திரம், என்ன சத்திரம் சாவடி அப்படின்னு அர்த்தம். அந்த இடத்துல அவங்க நைட்டில் அன்னைக்கு தங்குறாங்க. they had some tea together. 2 பேரும் சேர்ந்து டீ சாப்பிட்றாங்க. அதில் ஒரு ஹோட்டலில் அந்த சத்திரத்தில் தங்கி அதில் சாப்பிட்றாங்க. அண்ட் தென் வென்ட் டு பெட் ஜாயின் ரூம்ஸ். அப்போ என்ன பண்ணால் 2 பேருமே தனித்தனியாக போயிட்டு அவங்க ரூமில் போய் தூங்கிடுறாங்க. இட் வாஸ் நாட் அக்ஷனோ ஹேபிட் டு ஸ்லீப் லேட். ஸோ அக்ஷனோவுக்கு ஒரு பழக்கம் கிடையாது. எனக்கு லேட்டாக தூங்குற பழக்கம் கிடையாது, முன்கூட்டியே அவனுக்கு தூக்கக்கூடிய பழக்கம் உண்டு. விஷிங் டு ட்ராவல் ஒயில் இட் வாஸ் ஸ்டில் கூல்.
ஏன்னாக்க அவன் ட்ராவல் பண்ணும்பொழுது உடம்பெல்லாம் கொஞ்சம் கூலிங்காக இருந்தால் மட்டும் தான் அவன் ட்ராவல் பண்ணுவான். ஹி அரவுஸ்ட் ஹிஸ் டிரைவர் அண்ட் பிஃபோர் dawn he told his to put up his horse. அப்போ என்ன பண்ணால் காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டான். ஹி அரவுஸ்னா காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சு அவன் டிரைவர், அதாவது வண்டி மாடு ஓட்டுறவன் இருக்கான் இல்லையா, அந்த குதிரை ஓட்டுறவன், அவனை போய் காலையில் எழுப்பி விடுறான். டான்னாக்கா அப்படியே காலைன்னு அர்த்தம். அண்ட் டோல்டு ஹிம் டு புட் இன் த ஹார்ஸ். அப்போ என்ன பண்ணுறாரு, அந்த குதிரையெல்லாம் வந்து தயார் பண்ணி வைக்க சொல்லி அந்த டிரைவரை எழுப்பி விட்டுட்டு போயிடுறாரு. தென் ஹி மேட் ஹிஸ் வே அக்ராஸ் இஸ் லேண்ட்லார்ட் ஆஃப் தி இன். ஸோ அவன் என்ன பண்ணுறான், அந்த போகிற வழியில் லேண்ட்லார்ட்னாக்கா அந்த இன்னொருட சத்திரத்தினுடைய ஓனர், அதான் லேண்ட்லார்ட்னு சொல்கிறது. ஹூ லிவ்டு இந்த காட்டேஜ் இந்த பேக். அவர் எங்கே வசிக்கிறாருனாக்கா பின்னாடி, அந்த காட்டேஜ் பின்னாடி அந்த இடத்துல வசிக்கிறாரு அந்த இடத்துல. அண்ட் பெய்டு ஹிஸ் பில் அண்ட் கண்டினியூ ஹிஸ் ஜோர்னி. என்ன பண்ணால் காட்டேஜ் பின்னாடியால், அந்த இன்னொரு சத்திரத்து பின்னாடியால் வந்து அந்த தங்கியிருக்கிற ஓனர் தங்கியிருக்கிற இடத்துல போய் என்ன பண்ணால் பணத்தை கட்டிட்டு மீண்டும் அந்த பிரயாணத்தை அந்த இடத்துல அதில் தொடங்கிறாரு. வென் ஹி ஹேட் கான் டு 25 miles, என்ன பண்ணால் அவங்க 25 மைல் போனதுக்கு பிறகு ஹி ஸ்டாப்டு ஹிஸ் ஹார்சஸ் டு ஃபெட். அப்போ என்ன பண்ணால் குதிரையை நிப்பாட்டி அதில் குதிரைக்கு தேவையான சாப்பாடு அதில் கொடுக்குறாங்கல்ல, ஃபெட்டுனாக்கா உணவு கொடுக்குறது. ஆக்சுவலாக ரெஸ்டட் வயல் இஸ் பேசேஜ் இன் தி சீன். அப்போ என்ன பண்ணால் போகிற வழியில் அந்த சத்திரத்தில் தங்கி ரெஸ்ட் எடுக்கிறான். தென் ஹி ஸ்டெப்டு அவுட் இஸ் போர்ச். அப்படின்னா அதை நிப்பாட்டிட்டு ஸ்டெப்புனாக்கா காலை தூக்கி எடுத்து வைக்கிறது. போர்ச்சுனாக்கா அந்த வரண்டான்னு சொல்கிறது, அந்த வரண்டா காலை எடுத்து வைக்கிறான். அண்ட் ஆர்டரிங் த சமோர் ஹீட்டட் அண்ட் காட்டர் ஹிஸ் கிட்டார் இஸ் பிகின் டு ப்ளே. அப்போ என்ன பண்ணால் உள்ளார போகும்பொழுது அந்த ஆர்டர் பண்ணுறான். என்னென்னா சமோவர்னாக்கா சமோசா, அந்த பீஸான்னு சொல்கிறோம் இல்லையா, அதை வந்து ஆர்டர் பண்ணிவிட்டு அதை வந்து சாப்பிட்றதுக்கு ஆர்டர் கொடுக்குறாங்கல்ல. அண்ட் காட்டர் கிட்டார் எடுத்து அதை வாசிக்கிட்டு ப்ளே பிகின் டு ப்ளே, அதை வந்து வாசிக்கிட்டு அந்த இடத்துல போகிறாங்கல்ல. சடன்லி ஹி ட்ரோக்கியா ட்ரோவ் அப் வித் இஸ் டிங்க்லிங் பெல்ஸ். அப்போ அந்த நேரத்தில் உள்ளார கால் எடுத்து வச்சுட்டு அந்த பியானோ வாசிட்டு உள்ளார போகும்பொழுது திடீர்னு அவனுக்கு முன்னாடி வந்து ஒரு பெல் சவுண்டோட வந்து ஒரு வண்டி வந்து நிற்குது. யாருன்னு பார்த்தா அண்ட் அவன் அஃபீஷியல் அலைட்டட் ஃபாலோட் பை த 2 soldiers. அவங்க முன்னாடி யாருனாக்கா அந்த சோல்ஜர்னாக்கா அந்த பாதுகாப்பு வீரர்கள் வந்து முன்கூட்டி அந்த இடத்துல வந்து நிற்கிறாங்க. இவன் காலடி எடுத்து வைக்கும்போது ஹி கேம் டு அக்ஸ்டனோ அண்ட் பிகைன் டு கொஸ்டின் ஹிம். ஸோ அந்த இடத்துல வந்து கிட்டக்க ஹி கேம்னாக்கா பாஸ்ட் சிம்பிள் பாஸ்ட் சொல்லுவாங்க. கிட்டக்க வந்து அண்ட் பிகைன் டு கொஸ்டின், என்னன்னாக்கா கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஆஸ்கிங் ஹிம் ஹூ வாஸ் வென் ஹி கேம். அப்போ அவன்கிட்ட கேட்குறாங்க, அந்த 2 soldiers வந்தவங்க, அதில் ஒருத்தன் கேட்குறான், நீ யார், நீ எங்கே எப்போ அந்த இடத்துல வந்த அப்படின்னு வார்த்தை அந்த சோல்ஜர்ஸ் கேட்குறான். ஆக்சுவலாக ஆன்சர்டு ஹிம் ஃபுல்லி. ஆனால் இருந்தாலும் என்ன பண்ணுறான், அவன் வந்து பதில் சொல்கிறான். ஆன்சர்னாக்கா சிம்பிள் பாஸ்டில் சொல்கிறான், ஃபுல்லி அப்படின்னாக்கா அட்வர்பில் அந்த இடத்துல சொல்கிறான், ஆன்சர் சொல்கிறான். ஓன்ட் யூ ஹாவ் சம் டீ வித் மீ. இருந்தாலும் அந்த சோல்ஜர் சொல்கிறத கேட்காம இவனா கூலாக வந்துட்டு வாங்க எல்லாம் போய் டீ சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி போலீஸ்காரங்க எல்லாரையும் சேர்த்து அதில் கூப்பிட்றான். பட் த அஃபீஷியல் வென்ட் டு கிராஸ் கொஸ்டினிங் ஹிம் அண்ட் ஆஸ்கிங் ஹிம். இவன் டீ சாப்பிட வாங்க போகும்பொழுது அந்த போலீஸ்காரங்க அதை காதில் வாங்காமல் மீண்டும் கிராஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டுட்டேன், குறுக்க கொஸ்டின் கேட்டிருக்கான். ஸோ வென் டிட் யூ ஸ்பெண்ட் த லாஸ்ட் நைட். அப்போ போலீஸ்காரன் ஒருத்தன் கேட்குறான், எப்பொழுது நீ வந்து வேர் டிட் யூ ஸ்பெண்ட் த லாஸ்ட் நைட், நீ எங்கே தங்கியிருந்த நேற்று இரவு அப்படிங்க. ஸோ வேர் யூ அலோன், நீ எங்கே தனியாக இருந்தியா, ஆர் ஃபெலோ த மர்ச்சன்ட் வித் ஃபெலோ த மர்ச்சன்ட், ஒரு வியாபாரியோடைய இருந்தியா. டிட் யூ சி எனி அதர் மர்ச்சன்ட் திஸ் மார்னிங், இன்னைக்கு காலையில் மர்ச்சன்ட் யாராவது வியாபாரிகளை பார்த்தியா. ஸோ ஒய் டிட் யூ லீவ் இன் த பிஃபோர் த டான், ஏன் நீ காலையில் சீக்கிரம் கிளம்பி வந்த அப்படின்னு சொல்லி இந்த போலீஸ்காரங்க வந்து கேள்வி மேலே கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ அக்ஸனோ ஒண்டர்டு. ஸோ அவனால் என்ன பண்ண முடியலனாக்கா ஒரு ஆச்சரியம். ஸோ ஒய் ஹி வாஸ் ஆஸ்க்டு ஆல் திஸ் கொஸ்டின், ஏன் இந்த மாதிரி இந்த கொஸ்டின் இந்த மாதிரி எல்லா கேள்வியெல்லாம் கேட்குறாங்க அப்படின்னு ஆக்சுவலாக வந்து நினைக்கிறான். பட் ஹி வாஸ் டிஸ்கிரைப்டு ஆல் தட் ஹி ஹேட் ஹேப்பன்ட். ஸோ இது வந்து அவன் விவரிச்சு சொல்கிறான், எதுக்கு நீ எல்லாம் கேட்குறீங்க. தென் ஆடட், ஸோ ஒய் டு யூ கிராஸ் அ கொஸ்டின் மீ, ஏன் நீ என்கிட்ட இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்குறீங்க அப்படின்னு அந்த ஆக்ஷனை வந்து போலீஸ்காரன்ட்ட கேட்குறான். ஆஸ் இஃப் ஐ ஆர் த தீஃப் ஆர் த ராபர், நானா ஒரு திருடனா இல்லை வழிபறி கொலைக்காரனா, என்கிட்ட இப்படி கேட்குறீங்களே. ஐ எம் ட்ராவலிங் ஆன் பிஸ்னஸ் ஆன் மை ஓன், நான் என்னுடைய வழிகளில் என்னுடைய பிஸ்னஸை பார்த்துட்டு நான் போயிட்டுருக்கேன். அண்ட் தேர் இஸ் நோ நீட் டு கொஸ்டின் மீ, ஏன் என்கிட்ட இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்குறீங்க அப்படின்னு ஆக்ஷனாக கேட்குறான். தென் த அஃபீஷியல் காலிங் த சோல்ஜர். அப்போ அந்த சோல்ஜர் ஒருத்தன் வந்து திரும்பி கூப்பிட்டு, ஐ எம் ஏ போலீஸ் ஆஃபீஸர், திஸ் டிஸ்ட்ரிக்ட், நான் இந்த மாவட்டத்தினுடைய போலீஸ் ஆஃபீஸர். ஐ கொஸ்டின் யூ பிகாஸ் யூ மர்ச்சன்ட் வித் ஹூம் யூ ஸ்பெண்ட் லாஸ்ட் நைட் ஹேஸ் பீன் ஃபவுண்ட் த த்ரோட் கட், வி மஸ்ட் சர்ச் யுவர் திங்ஸ்.
அப்போ சொல்கிறான் அதில், நேற்றுக்கு நைட்டு தங்கியிருந்தில்ல அந்த மர்ச்சன் வந்து கழுத்து அறுக்கப்பட்டு கிடந்தான். த்ரோட் கட்டினாக்கா கழுத்தில் வந்து அறுப்பட்டு கிடந்தான். வி மஸ்ட் சர்ச் யுவர் திங்ஸ், நாங்கள் வந்து உங்களுடைய வச்சுருக்க திங்ஸ் வந்து நாங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த என்டர்ட் த ஹவுஸ், உள்ளார நுழைஞ்சோன்னே இந்த சோல்ஜர் அந்த போலீஸ் ஆஃபீஸர் அன்ட்ராப்டு அக்ஷனோ வாஸ் லக்கேஜ் அண்ட் சர்ச் இட். அப்போ உள்ளார போனோன்னே சோல்ஜர்ஸ் 2 பேரும் உள்ளார வந்து அன்ஸ்ட்ராப்னா அவன் கையில் வச்சுருக்க பேக் எல்லாத்தையும் பிடுங்கி அதில் வந்து உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி அதில் சர்ச் பண்ணி பார்க்குறாங்க, ஆராய்ஞ்சு பார்க்குறாங்க. இது சடன்லி இந்த ஆஃபீஸர் நைஃப் ட்ரூனாக்கா எடுக்கிறது, அது உள்ளேருந்து கத்தி எடுக்கிறாங்க. என்ன கத்தினாக்கா என் நைஃப் அவுட் ஆஃப் த பேக். ஸோ அந்த பேக் உள்ளார இருந்து அவுட் ஆஃப்னாக்கா வெளியில் எடுக்கிறாங்க. அதில் ஹூஸ் நைஃப் இஸ் திஸ்? அப்போ அந்த போலீஸ் ஆஃபீஸர் கேட்குறாரு, இது யாரோட கத்தி அப்படிங்கிறான். ஆக்ஷனோ லுக்குடு. ஸோ அவன் பார்க்குறான், இந்த பாசன் சொல்லுவான், அவன் பார்த்துட்டான். சீங் எ பிளட் ஸ்டைன் நைஃப், அந்த கத்தியில் வந்து என்ன தடவி இருக்குனாக்க ரத்தக்கரை படிஞ்சு அந்த இடத்துல இருக்குது. ஸோ டேக்கன் ஃப்ரம் த பேக், அந்த பேக்லேருந்து எடுக்கும்பொழுது கத்தியில் வந்து கரை படிஞ்சிருக்கு, அதில் ரத்தக்கரை. ஹி வாஸ் ஃப்ரைட்டேனாக்கா பயப்படுறான். ஏன்னா அது ஆக்ஷன் வந்து பயம் வந்துருச்சு, ஏன்னா அது நம்ம பேக்கில் வந்து கத்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பயப்படுறான். ஸோ ஹவ் இஸ் தேர் இஸ் பிளட் இன் மை நைஃப்? ஸோ எப்படி இது வந்து என் பேக்குள்ளே இது வந்துச்சு, இந்த பிளட்டோட உள்ள நைஃப் எப்படி என்கிட்ட வந்துச்சு அப்படின்னு அவனும் ஒரு கேள்வி கேட்குறான். ஸோ அக்ஷனும் டயர்டுனாக்கா கொஞ்சம் மாதிரி இதாகிடுறான், பயந்துறான். டு ஆன்சர், பதில் சொல்கிறதுக்கு கொஞ்சம் பயப்படுறான். பட் குட் ஹார்ட்லி அட்டர் வாய்ஸ்னாக்கா உள்ளடங்கிய வார்த்தை அப்படின்னாக்கா குரல் கொஞ்சம் குரல் கீழே குறைஞ்சி போகிறது, வாய்ஸ் கொஞ்சம் கம்மியாக குறைந்த வாய்ஸில் பேசுகிறான். அண்ட் ஒன்லி ஸ்டாமர்டு, அவன் சொல்லும் பொழுது ஸ்டாமர்னாக்கா அதாவது வாயெல்லாம் கொஞ்சம் முணுமுணுக்கிறது, திக்குவான்னு சொல்லுவாங்க இல்லையா, அதான் அந்த இடத்துல ஸ்டாமர்னு சொல்லுவோம். ஐ டோன்ட் நோ நாட் மைண்ட், இது எனக்கு தெரியல ஆனால் இது என்னோடது இல்லை அப்படின்னு அவன் ஆக்ஷனும் அந்த இடத்துல சொல்கிறான். தென் த போலீஸ் ஆஃபீஸர் செட், this morning a merchant was found in the bed with his throat cut. இன்னைக்கு காலையில் அந்த போலீஸ் ஆஃபீஸர் சொல்கிறார், இன்றைக்கி காலையில் உங்களோட இருந்த மர்ச்சன்ட் வந்து அது கழுத்து அறுத்துப்பட்டு கிடந்தான். ஸோ யூ ஆர் ஒன்லி அ பர்சன், நீ ஒரு ஆள் மட்டும்தான் ஹூ குட் ஹாவ் டன் இட், நீ ஒரு ஆள் மட்டும்தான் இருந்தால் நீ மட்டும்தான் அதில் செஞ்சுருக்க முடியும். திஸ் ஹவுஸ் வாஸ் எ லாக்டு ஃப்ரம் இன்சைடு, அந்த அறுபட்டு கிடந்தான் இல்லையா, ஸோ அந்த ரூமுக்குள்ளே உள்ளார லாக் பண்ணி கிடந்துச்சு, உள்ளார கதவு மூடி இருந்துச்சு, உள்ளார லாக் பண்ணி இருந்துச்சு. ஸோ நோ ஒன் எல்ஸ் வேர் தேர், வேறு யாரும் அந்த இடத்துல தங்கிடல, நீ மட்டும் தான் அதில் இருந்த அப்படின்னு அந்த போலீஸ்காரன் அந்த இடத்துல சொல்கிறான். ஹியர் திஸ் பிளட் ஸ்டைன் நைஃப் இஸ் இன் யுவர் பேக், இது எப்படி இந்த நைஃப் வந்து இந்த கத்தி வந்து உன் பேக்குள்ளே எப்படி வந்துச்சு? யுவர் ஃபேஸ் அண்ட் மேனர் பெட்ரே யூ, ஸோ உன்னுடைய முகம் காட்டி கொடுக்குது, என் மேனர் உன்னுடைய நடத்தை காட்டி கொடுக்குது, பெட்ரேனாக்கா காட்டி கொடுக்குறது சொல்கிறது. ஸோ உன்னுடைய காட்டி கொடுக்குது. டெல் மீ ஹவு யூ கில்டு, எப்படி நீ அவனை கொன்னேன் என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி இந்த போலீஸ்காரங்க அவங்கள்ட்ட கேட்குறாங்க. அண்ட் ஹவு மச் மணி யூ ஸ்டோல், நீ எவ்வளோ பணம் திருடுனேன் சொல்ல அப்படின்னு அவன்கிட்ட கேட்குறாங்க. அக்ஷனோ ஸ்வேர் ஹி ஹேட் நாட் டன், அப்போ சொல்கிறான் ஸ்வேர்னாக்கா அடித்து சத்தியம் பண்ணி சொல்கிறான், நான் அதெல்லாம் நான் செய்யவே இல்லை நான் அப்படின்னு சொல்கிறான். தட் ஹி ஹேட் நாட் சீன் மர்ச்சன்ட் ஆஃப்டர் ஹி ஹேட் டீ, ஹி ஹேட் ஸோ 2 ஹேடு கொடுத்துருக்கான், தே ஹேடு டுகெதர். அப்போ அவன் சொல்லலாம், நான் டீ குடித்தது பிறகு நாங்கள் 2 பேருமே அதுக்கு பாட்டு நான் பார்க்கவே இல்லை மத்தியானத்து பிறகு அப்படின்னு சொன்னான். அண்ட் தட் ஹி ஹேட் நோ மணி டு எக்ஸ்பெக்ட் 80,000 ரபிள்ஸ். அண்ட் ஸோ என்கிட்ட எவ்வளோ இருக்குனாக்க 8,000, அதாவது 8,000 ரபிள்ஸ் மட்டும் தான் இருக்குது. நம்ம நாட்டு கரன்சி சொல்லுவோம், அங்கே ரபிள்ஸுங்கிறது இங்கிலாண்டில் உள்ள ரபிள்ஸ்னு சொல்லுவேன். அந்த மணி என்கிட்ட எவ்வளவு 8,000 மட்டும் தான் என்கிட்ட இருக்குது. அண்ட் that the knife was not his, இது வந்து என்னோடது இல்லை. பட் the voice is broken, அவன் சொல்லிட்டு இருக்கும்போது இந்த வாய்ஸ் அவனுக்கு வந்து உடஞ்சி போயிருது, குரல் வளம் ஒரு மாதிரி. his face was pearl, ஃபேஸ்னாக்கா முகம் வந்து ரொம்ப வெளுத்து போயிருது. he trembled with his fear and throw his went guilty, ஸோ அவனுக்கு நடுக்கம் வந்துருச்சு. என்னன்னாக்கா throw his went guiltyனாக்கா அவனுக்கு ஒரு குற்றம் மனசுக்குள்ளே லைட்டாக குற்றம் வந்துருச்சு. the police officer ordered to soldier to bind Akshano and put him the cart. அப்போ போலீஸ் ஆஃபீஸர் வந்து ஆணையிடுறாரு, என்னன்னாக்கா அந்த சோல்ஜர்கிட்ட அந்த அக்ஷனோ என்ன பண்ணால் அவனை கையை கட்டி கொண்டாந்து காட்டில் ஏற்றுங்க, அந்த வண்டியில் ஏற்றுங்க அப்படின்னு சொன்னான். அது ஹி டயர் டு ஃபீட் டுகெதர், அவன் காலையை சேர்த்து கட்டி கொண்டாந்து மேலே போடுங்க. ஃப்ளிங் ஹிம் இன் டு த காட், கட்டி தூக்கி கொண்டாந்து மேலே போடுங்க அப்படிங்கிறாங்க. இந்த அக்ஷனோ கிராஸ் ஹிம்செல்ஃப் ஏ வெப்ட். அப்போ என்ன பண்ணுறானாக்கா அந்த கிறிஸ்டியானிட்டியில் இந்த இயேசு கிறிஸ்து சொல்லுவாங்க இல்லையா, நெஞ்சு கீழே மேலே நெத்தியிலையும் அப்படி வந்து கிராஸ் பண்ணிக்குவாங்க இல்லையா, கிராஸ். அப்போ சொல்ல ஐயோ ஏசே அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அக்ஷனோ கிராஸ் ஹிஸ் வெப்ட், அவனா சொல்லிட்டு அந்த இடத்துல அழுகுறான், கிராஸ் பண்ணிவிட்டு நெஞ்சில் முத்தில் கிராஸ் பண்ணிவிட்டு அழுகுறான். ஹிஸ் மணி அண்ட் குட்ஸ் வேர் டேக்கன் ஃப்ரம் ஹிம், ஸோ இந்த பணம்லாம் யாருன்னு அவன்கிட்டேருந்து எடுத்த பணம் அப்படின்னு அவங்கள போலீஸ்காரங்க கெஸ் பண்ணிக்கிறாங்க. ஹி வாஸ்
he was sent to the nearest town and imprisoned there. ஸோ அங்கே அருகில் உள்ள ஒரு டவுனில் கொண்டு போய் என்ன பண்ணுறாங்கனாக்கா அவனை சிறைச்சாலையில் அடைச்சி வச்சுறாங்க. ஸோ இந்த என்கொயரி ஆஸ் இஸ் கேரக்டர் வாஸ் மேடு இன் விளாடிமர். அப்போ அதுக்கு பிறகு என்னன்னாக்கா அவனை பற்றி ஒரு கதாபாத்திரம், அதாவது அவன் எப்படி கேரக்டர், அவனோட கதாபாத்திரம் எப்படி அப்படின்னு சொல்லி விளாடிமரில் அந்த இடத்துல கேட்குறாங்க அவனை பற்றி. இந்த மர்ச்சன்ட் அண்ட் அதர் இன்ஹாபிட்டன்ஸ் டவுன் அண்ட் செட் த ஃபார்மர் டேஸ் ஹி யூஸ் டு ட்ரிங்க். ஸோ அங்கே இருந்தவங்களும் ஏற்கனவே இருந்த ஃபார்மரில் அங்கே இருந்த இன்ஹாபிட்டன்ஸ் பழக்க வழக்கங்கள் உள்ள அவங்க கூட எல்லாமே என்ன ஒரு சொன்னாங்கனாக்கா, இவன் முன்னாடி உள்ள நாட்களில் வந்து எப்பொழுதுமே தண்ணி சாப்பிட்டுட்டே இருப்பான், டயத்தை வேஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பான், அண்ட் வேஸ்டட் இஸ் டைம், டயத்தை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பான் அப்படிங்கிறத அவனை பற்றி ஒரு கருத்துக்களை அந்த இடத்துல சொல்கிறாங்க. பட் ஹி வாஸ் எ குட் மேன், ஆனால் அதை இருந்தாலும் நல்ல மனுஷன் அப்படின்னு வச்சு தான் கருத்துக்களை போலீஸ்காரன்ட்ட சொல்கிறாங்க. தென் ஹி ட்ரையல் டு கேம் ஆன். அப்போ அவனோட கோர்ட்டில் அந்த ட்ரையல் அந்த இடத்துல வருது, அவனுடைய குற்றம் வந்து மீண்டும் அந்த இடத்துல வருது. இல்லை ஹி வாஸ் சார்ஜ்டு, அவனை வந்து குற்றம் சுமத்துறாங்க. வாஸ் மர்டரிங் த மர்ச்சன்ட் ஃப்ரம் தி டே ரியாசான். யாரை கொலை பண்ணுறானாக்கா ரியாசான்னு சொல்லிட்டு ஒருத்தனை வந்து கொலை பண்ணிடுறான். அண்ட் ரப்பிங் ஹிம், அவன்கிட்ட வந்து கொள்ளையடிச்சிட்றான். எவ்வளோ பணம்னாக்கா 20,000 ரபிள்ஸ், அதாவது 20,000 ரபிள்ஸ் வந்து அவன்கிட்ட வந்து கொள்ளையடிச்சிடறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே சார்ஜ் பண்ணி அவனை கொண்டு போய் சிறைச்சாலை அடைக்கிறாங்க. ஹிஸ் ஒய்ஃப் வாஸ் எ டெஸ்பேர். ஸோ அந்த ஒய்ஃப் அவனுக்கு மனைவிக்கு தெரியாது. அண்ட் ஹி டிட் நாட் நோ வாட் ஹி டு பிலீவ். நான் என்ன சொல்லி நான் நம்ப வைக்கிறது அப்படின்னு வச்சது. ஹிஸ் ஒய்ஃப் வாஸ் அ டெஸ்பேர் அண்ட் ஹி டிட் நாட் நோ வாட் டு த பிலீவ். அவங்க மனைவிக்கு என்ன நம்புறதுன்னு அவங்களுக்கு தெரியவே இல்லை. ஹர் சில்ட்ரன் வேர் ஆல் குவைட் ஸ்மால். அவங்க படத்தினாக்கா அந்த ஆக்ஷனுக்கு குழந்தை பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன குழந்தைங்களாக இருந்தது. ஒன் வாஸ் எ பேபி அட் த பிரெஸ்ட்டு, அதாவது ஒரே ஒரு குழந்தை இருந்தது, நெஞ்சில் போட்டு வச்சுக்கிற மாதிரி ஒரே ஒரு குழந்தை. அண்ட் டேக்கிங் ஹிம் வித் ஆல் ஹர், அவள் எப்பொழுதும் அவள் கூட வச்சுருந்தான். அதில் ஷி வென்ட் டு த டவுன். அவள் என்ன பண்ணுறா, தன் கணவனை தேடிட்டு அந்த போகிறா. வேர் ஹி வாஸ் ஹஸ்பண்ட் வாஸ் இன் த ஜெயில். அவன் எங்கே இருக்கான் அப்படின்னாக்கா கணவன் வந்து ஜெயில் அந்த இடத்துல இருக்கான். அட் த ஃபஸ்ட்டு ஷி வாஸ் நாட் அலௌடு டு see him. ஸோ அவன் உள்ளார போனோடனே அவளை வந்து அனுமதிக்கவே இல்லை பார்க்குறதுக்கு. பட் ஆஃப்டர் மச் ஷி இஸ் பெக்கிங், அவள் என்ன பண்ணுறா, கெஞ்சி கேட்குறா. ஷி அப்டைன்டு பெர்மிஷன் ஃப்ரம் தட் அஃபீஷியல்ஸ். அப்டைனாக்கா பெறுதல். அவள் என்ன பண்ணுறா, பர்மிஷன், அதாவது அனுமதி பெறுகிறாள். யாருனாக்கா ஆஃபீஸர்ஸ், அங்குள்ள ஆஃபீஸர்ஸ் தான் அனுமதி பெறுகிறாள். அண்ட் வாஸ் டேக்கன் டு ஹிம், அவளை அழைச்சிட்டு போகிறாங்க. when she saw her husband in the prison dress, அப்போ என்ன பண்ணால் உள்ளார போனோடனே அந்த சரி, அதாவது குற்றவாளிக்குள்ள ட்ரெஸ் அவன் போட்டிருக்கான். அதை பார்த்தோன்னே அவளுக்கு இந்த செயின்ஸ் கையில் வந்து செயினில் மாட்டியிருக்காங்க, அதில் விலங்கு மாட்டியிருக்காங்க. அண்ட் ஷட் அப் தீஸ் தீவ்ஸ் அட் த கிரிமினல். யார் கூட இருக்காங்கனாக்கா, ஷட் அப்னாக்கா அவர் கூட திருடர்களையும் கிரிமினல்ஸ் கூடயும் அந்த இடத்துல அவளை வச்சுருக்காங்க. ஷி ஃபெல் டவுன், என்ன பண்ணுறா, கீழே விழுந்துடுறா. அவனை கணவனை பார்த்தோன்னே கீழே விழுந்துறா. ஹி டிட் நாட் கம் டு ஹர் சென்ஸ் ஃபார் லாங் டைம். அவள் கீழே விழுந்து மயக்கத்தில் இருந்தால் ரொம்ப நேரம் வந்து எந்திரிக்கவே இல்லை, மயக்கத்தில் அந்த கிடக்கிறா. தென் ஷி ட்ரூ ஹர் சில்ட்ரன் டு ஹர் அண்ட் சாட் டவுன் தே நியர் ஹிம். ஸோ அவள் கீழே விழுந்தனா அவள் கூட அருகில் வந்து குழந்தைகள் அந்த இடத்துல உட்காந்துருக்காங்க. ஷி டோல்டு ஹிம் டு திங்ஸ் அட் ஹோம். ஸோ அவள் சொல்கிறா என்னன்னாக்கா, ஹோமை பற்றி, வீட்டை பற்றி அதை சொல்கிறான். அண்ட் ஆஸ்க் வாட் ஹி ஹேட் ஹேப்பன் டு ஹிம். ஸோ தன் கணவன்ட்டு அந்த இடத்துல கேள்வி கேட்குறான், என்னன்னாக்கா என்ன நடந்தது. ஹீ டோல்ட் டு ஹர் ஆல், அவன் எல்லாத்தையும் அதை சொல்கிறான். சொல்லிட்டு ஷி ஆஸ்க்டு, ஸோ வாட் கேன் டூ நவ், நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி மனைவிட்ட அந்த இடத்துல மனைவி கேட்குறா கணவன்ட்ட. we must petition for the Gazar not to let him innocent man the priest. நான் போய் காசார்னாக்கா ஆளுநர் மாதிரி அந்த இடத்துல அவங்கள்ட்ட போய் நான் பர்மிஷன் கேட்கட்டுமா, லெட் இன்னசென்ட் மேன் ப்ரீஸ், இங்கே ஒரு இன்னசென்ட் மனிதன் வந்து குற்றவாளிக்குள்ளே இருக்கான் அப்படின்னு சொல்லி பர்மிஷன் கேட்கட்டுமா அப்படின்னு கேட்குறான். ஸோ ஹிஸ் ஒய்ஃப் டோல்டு ஹிம் தட், அந்த மனைவி அந்த இடத்துல சொன்னோன்னே, ஷி ஹேட் ஸ்பெண்ட் த பெட்டிஷன் டு த காசார், நான் வந்து பெட்டிஷனை ஆல்ரெடி அனுப்பிட்டேன், பட் ஹேட் நாட் பீன் அக்செப்டடு, நான் அந்த பெட்டிஷனை யாருமே ஏற்றுக்கவே இல்லை. பெட்டிஷனாக்கா புகார்னு சொல்கிறது, அந்த புகார் வந்து காசாரை ஏற்றுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த மனைவி அந்த சொல்கிறான். அக்ஷனோ டிட் நாட் ரிப்ளை. ஸோ எந்த ஒரு பதிலும் அவன் சொல்லலை. ஒன்லி ஹி லுக்டு டவுன் காஸ்ட், என்ன பண்ணுறான், கீழே பார்க்குறான். அதில் தென் ஹிஸ் ஒய்ஃப் இஸ் செட், அவன் மனைவி அதை சொல்லுவாள். ஸோ இட் வாஸ் நாட் ஃபார் நத்திங் ஐ ட்ரீம்ட் யூ ஹேட் கிரே டர்ன் கிரே. ஸோ நான் அன்றைக்கி ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா உங்கள்கிட்ட, நான் ஒரு கனவு கண்டேன், உங்களுடைய முடி வந்து என்ன கலர்னாக்கா கிரே கலரில், சாம்பல் நிற கலரில் இருக்கும் அப்படின்னு ஒரு கனவு கண்டேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா அப்படின்னு அந்த இடத்துல நினைவுபடுத்துகிறான். யூ ரிமெம்பர், உனக்கு நினைவு வருதா, யூ ஷுட் நாட் ஹேவ், நீ அதில் போக வேண்டாம்னு அன்றைக்கி சொன்னோம் இல்லையா, கேட்டியா அப்படின்னு வார்த்தை சொல்லலாம். ஸ்டார்டட் தட் டே, நீ போக வேண்டாம்னு சொன்ன கேட்டியா இல்லையா, அந்த இடத்துல போகணும். அண்ட் பாசிங் த ஹர் ஃபிங்கர் அண்ட் த்ரோ ஹிஸ் ஹேர், அப்போ என்ன பண்ண, தலையை வந்து கையை வந்து ஃபிங்கர் ஹிஸ் ஹேர், கையை வந்து தலைமுடியில் வச்சுக்கிட்டு, வான் டியரஸ்ட் டெல் யுவர் ஒய்ஃப் ட்ரூத் அண்ட் வாஸ் நாட் யுவர் ஹூ டிட் நாட், வான் டியரஸ்ட் டெல் டு யுவர் ஒய்ஃபுட, அந்த உண்மையை சொல்லு, வாஸ் நாட் யுவர் ட்ரூத்
ஹூ டிட் இட், யார் இது செஞ்சா அப்படின்னு சொல்லி மனைவி அந்த இடத்துல கேட்குறான். ஸோ யூ டூ சஸ்பெக்ட் டு மீ, நீ என் கூட என்னையும் சந்தேகப்படுறியா? செட் ஆக்ஷன் சொல்கிறான், நீ என்னையும் ரொம்ப ரொம்ப சந்தேகப்படுறியா? ஹிஸ் ஹைடிங் ஹிஸ் ஃபேஸ், மூஞ்சை மூடிக்கிறான், அவன் கணிக்கைகளால் மூஞ்ச இடத்துல முடிக்கிறான். ஹைடிங் ஹிஸ் ஃபேஸ் ஹிஸ் ஹேண்ட், ஹீ பிகேன் டு வீப், கையை மூடிட்டு அழுவ ஆரம்பிச்சிடறான். தென் ஹி சோல்ஜர் கேம் டு சே ஹிஸ் ஒய்ஃப் சில்ட்ரன் மஸ்ட் அவே கோ அவே அண்ட் ஆக்ஷனோ செட் குட் பை டு ஹிஸ் ஃபேமிலி த லாஸ்ட் டைம். ஸோ அப்போ தான் என்ன பண்ணுறானாக்கா, மனைவி வந்து அப்போ சோல்ஜர்ஸ் சொல்கிறாங்க, உங்களுக்கு டைம் முடிஞ்சு போச்சு, நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லி மனைவி அழைச்சிட்டு வெளியில் அழைச்சி போகிறாங்க. அப்போ வந்து ஆக்ஷனாக சொல்லலாம் குட் பை சொல்லிடுறான் ஃபேமிலிக்கு. அப்போ தான் லாஸ்ட்டாக சொன்ன கடைசி குட் பை அதான். வென் ஹி வேர் கான், when they were gone, அவங்க போனது பிறகு ஆக்ஷனோ recalled what he has said have been said when he remembered his wife all he had suspected. அவன் போனது பிறகு மனைவி நம்ம என்ன பேசணும், ஏன் அப்படிலாம் பண்ணணும் அப்படி சொல்கிற விஷயத்த மீண்டும் அந்த இடத்துல நினச்சி பார்க்குறான். he said to himself, அவன் முன்கூட்டி சொல்கிறான், it seems that only God can know the truth. இதெல்லாம் யாருக்கு தெரியும்னாக்கா கடவுளுக்கு மட்டும் தான் தெரியும். அப்போ ஹீம் அப்படின்னாக்கா அந்த இடத்துல ப்ரொனவுன் இதில் கொடுத்துருக்கான், அப்போ கேப்டரில் கடவுள்னு அர்த்தம். இட் இஸ் டு ஹிம் அலோன், கடவுளுக்கு மட்டும் தான் தெரியும். வி மஸ்ட் டு அப்பீல், அவன்கிட்ட மட்டும் தான் நான் வந்து அப்பீல் பண்ண முடியும் அப்படின்னு அதில் சொல்கிறான். ஃப்ரம் த ஹீம் டு அலோன் எக்ஸப்ட் மெர்சி, அவனுக்கு தான் அந்த இறக்கத்தை பற்றி அவனுக்கு தெரியும் அப்படின்னு அதில் சொல்கிறான். வென் அண்ட் ஆக்ஷனோ ரோட் இஸ் நோ மோர் பெட்டிஷன்ஸ், அதுக்கு பிறகு எனக்கு அவன் பெட்டிஷன் புகார் எழுதவே இல்லை. அண்ட் கிவ் அப் ஆல் ஹோப், அவனுக்கு அதுபாடு வந்து நம்பிக்கை எல்லாத்தையும் விட்டுட்டான். ஒன்லி ப்ரே த காட், கடவுளை மட்டும் தான் அதில் நம்பிட்டே இருக்கான். ஆக்ஷனோ வாஸ் கமாண்டட் டு flagged to send him minutes, and he was flagged with the knot, and his wounded made by that knot healed, he drove that Siberian the convict. அப்போ ஆக்ஷனை வந்து என்ன பண்ணானாக்க, அவன் செஞ்ச ஃப்ளாக்னாக்கா அந்த கசையடி அவன்கிட்ட கொடுக்குறாங்க. அந்த ஃப்ளாக் கசையடி எப்படி தெரியுமா இருக்குது, ஒரு நாட்டு போட்டிருக்கு, வருஷம் அந்த நாட்டு போட்டு அதில் வந்து அவன் இருக்கிறாங்க. ஊன்ஸ்னாக்கா காயங்கள் இருக்குது. அண்ட் மேட் பை த நாட்டு, அந்த அடித்ததுனால அந்த இடத்துல வந்து ஹீல்னாக்கா உறிஞ்சிக்கிட்டு வர்றது, காயம் ஆறிக்கிட்டே அந்த இடத்துல வந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஹீல்னா உரிதல். அண்ட் he was driven the Siberian, அவன் என்ன பண்ணாங்க, சைபீரியன் சிறைச்சாலைக்கு கன்விக்ட் ஒரு கைதியாக அந்த இடத்துல கொண்டு போகிறாங்க. ஃபார் 26 years ஆக்ஷனோ லிவ்டு கன்விக்ட் இன் சைபீரியா. ஸோ 26 ஆண்டுகளாக என்ன பண்ணா ஒரு கைதியாக சைபீரியாவில் இருக்கான். ஹிஸ் ஹேர் டர்ன் ஒயிட் ஸ்னோ, அவனுடைய முடியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒயிட் ஸ்னோனாக்கா வெள்ளை பனி படர்ந்த மாதிரி அதில் முடியெல்லாம் அதில் மாற ஆரம்பிச்சது. ஹிஸ் பியர்டு க்ரோ லாங், பியர்ட்னாக்கா தாடின்னு அர்த்தம், அவனோட தாடிலாம் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா பெருசாக இருந்துச்சு. அண்ட் கிரேனாக்கா சாம்பல் நிற கலராக அதில் வருது. ஆல் ஹிஸ் மிரித் வெண்ட், ஹி ஸ்டூப்னாக்கா வயசான மாதிரி அந்த இடத்துல இருக்கான். ஹி வாக்கடு ஸ்லோலி, முது பெண்டாகி கீழே குமிஞ்சு வயசான கீழே ஊனி போவாங்களே அதுமாரி வயசாகிட்டான். ஆனால் இளமையில் முதுமைங்கிற வார்த்தை இந்த ஒரு இடத்துல மட்டும் தான் அதில் காட்டுவாங்க. ஸ்போக் லிட்டில், கொஞ்சம் நேரம் பேசுறது. நெவர் லாஃப்ட், அதிகமாக சிரிக்கிறதில்ல. பட் ஆஃபன் ப்ரேயர், அடிக்கடி என்ன பண்ணுவார்னாக்கா ப்ரே பண்ணுறது அவருக்கு வேலையால். இந்த பிரிசன் ஆக்ஷனோ லேர்ன் இஸ் மேடு பூட்ஸ், அப்போ என்ன சிறைச்சாலை என்னன்னா நிறைய கற்றுக்கிறான், பூட்ஸ் எப்படி செய்கிறதுன்னு கற்றுக்கிறான். அண்ட் ஏர்ன் லிட்டில் மணி, பணம் கொஞ்சம் நிறைய சம்பாதிக்கிறான். வித் விச் இஸ் பாட் ஏ லீவ்ஸ் ஆஃப் த செயின்ஸ், அங்கே போயிட்டு என்ன பண்ணுறானாக்கா புத்தகத்தை வாங்குறான். செயின்ட்னாக்கா சாமியார்களை பற்றி மத குருமார்களை பற்றி என்ன பண்ணால் வசிப்பதை பற்றி அதை பற்றி புக்ஸ் வாங்குறான். ஹி ரீட் இஸ் புக் வேர் ஹி வாஸ் லைட் எனஃப், போதுமான அளவுக்கு புக்ஸ் எல்லாம் படிக்கிறான். எங்கே இருந்துனாக்கா சிறைச்சாலையிலேருந்து படிக்கிறான். ஆன் சண்டே his prison church he read that lesson. என்ன பண்ண சர்ச்னாக்கா சர்ச்சு, கோயிலில் போய் என்ன பண்ணோன்னா கிறிஸ்டின் கோயிலில் போய் என்னன்னாக்கா அதை வாசிக்கிறது. அண்ட் சாங் த கொயார்னாக்கா அந்த கும்பலோட வந்து சாங் பாட்டு பாடுறது. அண்ட் ஹிஸ் வாய்ஸ் வாஸ் ஸ்டில் குட், அப்போ அன்ன வரைக்கும் என்னன்னாக்கா அவனோட குரல் வந்து நல்லா இருந்துச்சு. when the authorities of liked Akshano is meekness and is follow the prisoners respected him. ஸோ அங்கே உள்ள சிறைச்சாலையில் உள்ள மற்ற அத்தாரிட்டிஸ்கள் என்னன்னாக்கா அவருக்கு மரியாதை கொடுக்க ஆரம்பித்தாங்க. தே கால்டு எ கிராண்ட் பா, என்ன சொல்லி கூப்பிட்டாங்கனாக்கா வயசான அப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. கிராண்ட் பா, ஓல்டு மேன். இந்த செயின்ட்டு கிராண்ட் பான்னு கூப்பிட்டாங்க. இந்த செயின்ட் சாமியார்னு சொல்லி கூப்பிட்டாங்க. சாமியார்னா புனிதர்னு சொல்லலாம். when they wanted to petition prison authorities anything and they always to made the Akshano the spokesman. அப்போ என்ன பண்ணால் அங்கே உள்ள பிரிசனர்ஸ் உள்ள அந்த சிறைச்சாலையில் உள்ள எல்லாருக்குமே ஒரு பேச்சாற்றலாக திகழ்ந்தார். இவங்க எல்லாருக்கும் பெடிஷன் இவர் எழுதி கொடுக்குறதா அந்த இடத்துல செஞ்சுட்டு இருந்தார். இந்த குவாரல் அமங் த பிரிசனர்ஸ், அதாவது அங்கே சிறைச்சாலைக்கு கிரிமினலுக்கு இடையில சண்டை போட்ட நடக்கிற இவர் இடையில பூந்து அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து வைக்கக்கூடியவராக அந்த இடத்துல இருந்தார். ஸோ ரைட் திங் ஹீஸ் ஜட்ஜ் த மேட்டர், அப்போ கரெக்டான தீர்ப்பு அந்த இடத்துல கடை சொல்லுவார். ஸோ நோ நியூஸ் ரீச் த ஆக்ஷனோ ஹோம் ஃப்ரம் ஹிஸ் ஹோம்.
ஸோ எந்த ஒரு நியூஸுமே ஆக்ஷனுக்கு வந்து போய் சேரவே இல்லை. வீடு எப்படி இருக்குது, என்ன வீட்டில் உள்ளவங்க எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு தகவல் கூட எனக்கு கிடைக்கவே இல்லை. ஹி டிட் நாட் ஈவன் டு நோன் இஃப் ஹி ஒய்ஃப் ஹேட் சில்ட்ரன் வேர் ஸ்டில் அலைவ். ஸோ இன்ன வரைக்கும் மனைவி பிள்ளைங்கள்லாம் வந்து உயிரோடு இருக்காங்களா அப்படிங்கிற விஷயத்த அவனுக்கு தெரியலை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து இந்த பார்ட் 2 இந்த காட் சீஸ் த ட்ரூத் வெயிட் அப்படிங்கிறத பார்ட் 2 ஒன்று இருக்குது. அதை நம்ம அடுத்த ஸ்லைடில் நம்ம அதில் பார்ப்போம். தேங்க்யூ.